வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினா சூப்பரான 12th வீக் டே 3 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை டபால்னு மேலே தூக்கி விடுங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளோட சேனல் போகாது. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடந்துச்சு. யாரோட ஃபேமிலி உங்களோட மனசை கவர்ந்துச்சு அப்படி தான் மறக்காமல் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட அப்பா வந்துட்டு சூப்பராக மாசாக பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு பக்கமும் ஒரு பொண்ணோட அப்பாவாக வந்துட்டு நிக்சனை வெளுத்து வாங்கினார், விக்ரமை வெளுத்து வாங்கினார். அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்த விசித்ராவுக்கு நன்றியை சொன்னார். அதுக்கப்புறம் அர்ச்சனாவை தனியாக கூப்பிட்டு கண்டிச்சார். அந்த பிளாக் டீ மேட்ரு வந்துட்டு நம்ம பார்த்தோம். விக்ரம் மேலே தப்பே கிடையாது. இவங்களுக்கு வந்துட்டு அது என்ன அந்த கப்பை கழுவி கொடுக்கறது மாயாக்கு மட்டும் விக்ரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாலண்டராக சண்டை போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள் நம்மளும் சொல்லியிருந்தோம். அதை வந்துட்டு அங்கே வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோ டாஸ்கில் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு இன்னும் நல்ல விதமாக விசித்ரா பற்றி சொல்லியிருக்கலாமே நம்ம சொல்லியிருந்தோம். அதே விஷயங்களை அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தகப்பனாகவும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரியும் வந்துட்டு அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சதுதான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரோட ஃபேமிலியில் இருந்த மெம்பர்ஸ் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கண்டிப்பாக விசித்ரா போகிறதுக்கு 100%, 90% இல்லை 99% வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா 4 ஃபேமிலி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. 4 ஃபேமிலி உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க பேச்சுக்கள்லாம் வந்து செம்ம மாதம் இருந்துச்சு. எனக்கு டவுட்டு, என்னடா 4 பேரை ஒரே டைமில் கொடுக்குறாங்க, ஒரு வேளை அந்த ஃபேமிலிஸ் விடுறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வாரம் விசித்ரா வெளியே போகிறதுக்காக ஒரு பிளான் இருக்குது. அதனால் உள்ள எல்லாரோட ஃபேமிலிஸும் போய் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்களாம் கலந்து பேசி கடைசியில் விசித்ராவோட பேரை அவங்க சொல்லி பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரட் அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கப்பை வந்துட்டு இந்த விசித்ரா கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது, போகும்போது வெறும் கையோடு போகாமல் விசித்ராக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவப்படுத்தி அனுப்புறன்றதுக்காகவே ஃப்ரீ டாஸ்கில் இப்படி ஒரு விஷயத்தை புகுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தோணுதான்ற சொல்லுங்கள். ஏன்னா எப்பயுமே இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கண்டஸ்டன்ட், அவங்களோட வெயிட்டை சொல்லலை, அந்த ஒரு நேமை சொல்கிறேன், வெயிட்டான கண்டஸ்டன்ட் திடீர்னு வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படி நடந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய அன்ஃபேர் அப்படின்றது என்னோட கருத்து. மூணாவது பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூர்ணிமா எப்போ நாமினேஷன்ஸில் வருவாங்க அவங்கள வெளியே துரத்தலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏன் ஹேட்டர்ஸ் அதிகமாகச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க போல இருக்குது. அதனால் அவங்க அம்மா அழகாக வந்துட்டு அங்கே வந்து எடுத்து வைக்கிறாங்க பூர்ணிமா கிட்ட. நீ வந்து அதிகப்படியாக பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தாலும் இவங்க எப்படி வந்து தினேஷ் கிட்டேயும் மற்ற ஆட்கள்கிட்டையும் வந்துட்டு மிரட்டி பேசுவாங்களோ அதே விஷயங்களை அவங்க அம்மா கிட்டையும் காமிக்கிறாங்க. நீ பேசாத அப்படின்றாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அந்த விஷயத்தை நீ தவிர்த்துருக்கலான்றாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரீயாக வந்து அவங்க பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து டப்பான்னு விழுந்தவொடனே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இப்போ இந்த லைஃப்லேயே பூர்ணிமா என் காலில் விழுந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. ஸோ அந்த வீடியோக்காக நடிக்கிறாங்க. அதேமாதிரி விஷ்ணுக்கிட்ட சொல்லும்போதும் பார்த்தீங்கன்னா அவள் வாய் கொஞ்சம் அவர் கேட்டிருப்பார், அம்மா வீட்லேயும் அப்படி தானே அப்படின்னா, வீட்டில் கொஞ்சம் கம்மி தான், இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ண வந்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கண்ணிலேயே வந்து கொஞ்சம் மிரட்டுற விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண விடலை. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். ஸோ பூர்ணிமாவோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையிலேயே அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு பர்சனா? மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,33,528 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.19. ஸோ விசித்ராவோட கேம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி தான் இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ஒரு கேமை கொடுப்பாங்க, அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாயாவை எதிர்க்கிற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. பட் முழுமையாக அது முடியலையன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே விசித்ராவை பாராட்டின விஷயங்களை நீங்கள் கவனிச்சிக்கலான்றதை சொல்லுங்கள். நான் கவனித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமாவோட அம்மா வந்து விசித்ரா கிட்ட, சாரி என்னோட மகள் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா அவசரமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கேன்னு சொன்ன விஷயங்கள் செம மாசாக இருந்துச்சு. ஏன்னா பூர்ணிமா அவ்வளோ கேவலமாக விசித்ராவை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து விசித்ராவுக்கு பூர்ணிமாவும் மாயாவும் பிடிச்சாலும் விசித்ராவை எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்கெல்லாம் குரல் கொடுத்தோம். ஆனால் அதை மறந்து விசித்ரா வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஒரு தாய் பாசமாக அவங்க நினச்சாலும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது தப்புன்றது என்னோட கருத்து. ஏன்னா இவங்களை வந்து நமக்கு அவ்வளோ அவமானப்படுத்தும் போது இவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களுக்காக ஆதரவு கொடுக்கறதுக்கு வெளியே அவ்வளோ ரசிகர்கள் காத்துட்டு இருக்கும்போது இவங்கே வாலண்டராக அவங்க கிட்ட போய் விடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் கீழேருந்து ஒரு செருப்பு காமிச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க பூர்ணிமா. அப்போ அவங்க மிரட்டி கேட்டிருப்பாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. இல்லை உங்கள் மூளை கீழே வந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்தாலும் சரி, மாயா வந்தாலும் சரி, பூர்ணிமா அந்த புள்ளிங்க அப்படியே வந்து விசித்ரா அட்டாக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே எவ்வளோ கோவம் வரும்போது பூர்ணிமாவோட அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து சாரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு ஒரு புது ஏற்பாடை வந்து பிக் பாஸ் பண்ணி ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து சேர்ந்து கலந்து பேசி விசித்ராவுக்கு ஒரு மெடலை வேறு கொடுத்தாங்க, அந்த கப்பு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக விசித்ராவுக்கு இந்த வாட்டி ஆப்பு இருக்குமோ அப்படி மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த மாதிரி விசித்ரா இவ்வளோ ஓட்டு வாங்கி வெளியே போனால் இது ஃபேராக அன்ஃபேரா? ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,14,418 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35.29. ஸோ ரவீனாவோட கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் இருக்குது, அது வந்து மாற்றக்கருத்து கிடையாது. ஆனால் இன்னும் தெரியல, திடீர்னு வந்துட்டு இவங்க பக்கம் வந்து நிறைய பேர் சாயிறாங்க. என்னென்னா விசித்ராவோட ரவீனா நல்லா பண்ணுறாங்க, இன்னையா கூத்தா இருக்குது. ரவீனா அப்படி இது வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் பிரதீப்பை நம்ப வச்சு கடைசியில் பிரதீப் முதுகுல பெருசாக கூத்துறதே அவங்க தான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை வேணும்ட்டுமே அங்கே பழிய சொன்னாங்களா பிரதீப் மேலே சொல்லி கடைசியில் அந்த ஒரு பெரிய காரணம் தான் வந்துட்டு பிரதீப் வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதேமாதிரி எல்லா சண்டைகளையும் பார்த்தீங்கன்னா கொளுத்து போடுற விஷயங்களை எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் விஷ பாட்டில்னு வாங்கின ஒரே ஒரு பொசன் இந்த ரவீனா மட்டும்தான். எல்லா பேரையும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அர்ச்சனா அப்பா நிறைய பேர் வெளுத்து வாங்கினார், இந்த ரவீனாவே வெளுத்து வாங்கியிருக்கணும். ஏம்மா விஷ்ணுவும் அர்ச்சனாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நடுவில் போய் நீ பண்ணிய ஒரு உண்டக்கலப்ப வேலை இதை பண்ணியிருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தாங்கன்னா ரவீனாக்கு இன்னும் சரியான நோஸ் கட்டாக இருந்திருக்கும். பட் அதை யாரும் பண்ணலை. பட் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து செம்ம நோஸ் கட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, எப்பயுமே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மியாக இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியாக முன்னாடி வந்துடுவாங்க, வெயிட்டாக இருக்கவங்களாம் லாஸ்ட்டாக தான் வருவாங்க, ஒரு க்யூரியாசிட்டி கலப்புன்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மணிக்கு வரல, ரவீனாக்கு வரல, விசித்ராக்கு வரல. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த டவுட் இருக்கான்றதை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா விக்ரம், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,240 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.52. விக்ரமோட ஃபேமிலி நேற்று வந்துட்டு சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. அவங்களோட அப்பா சூப்பராக வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே மாயாவை வச்சு செஞ்ச மூமெண்ட்லாம் செம்ம மாதம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வந்துட்டு நாசுக்காக கலாச்சி விட்றோம் மாயா மாதிரியே. அதே மாதிரி அவங்க அம்மா சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லாரையும் நம்பாதப்பா, உன்னோட கேமை கொடு. அதே மாதிரி குறிப்பாக இந்த மாயா பூர்ணிமா விஷ்ணுவை நம்பவே நம்பாத, நீ இல்லாத நேரத்தில் உனக்கு பின்னாடி ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கமலஹாசன் அவர்களும் சொல்லிட்டாங்க, உள்ளே வந்து அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டாங்க, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸும் நம்ம கை ஊற்றிட்டு தான் இருக்கும், நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் வந்துட்டு திருந்தின பாடே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி தன்மானத்தை விட்டு அந்த புலிகான் கூட இவர் இருக்கணும்னு ஏன் அவ்வளோ ஆசைப்படுறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. இவர் ஒழுங்காக அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் புள்ளிகான் கூட சேராமல் தனியாக ஒரு கேம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த வாட்டி சீசன் 7ல் ஒரு டாப் 5க்குள்ளேயாவது வந்திருப்பார். பட் அதை தவற விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க அம்மா அப்பா பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷையும் விஷ்ணுவும் வெளுத்து வாங்கணும்னு நினச்சி வந்திருக்காங்க. பட் விக்ரம் வந்துட்டு வேண்டாமா விட்டுடலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அவரோட தன்மை அதில் தெரிஞ்சுது. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லாரோட பார்த்தீங்கன்னா 3,24,186 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா, இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 93,640 ஓட்ஸ். ஸோ விசித்ராக்கு தொடர்ந்து ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெறும் 3 பேர் அப்படின்றதுனால ரவீனா விக்ரமோட ஏட்ரஸ் எல்லாருமே விசித்ராக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அவ்வளோ ஓட்டு வாங்கியும் இவங்க வெளியே போகக்கூடாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அந்த டாப் 5க்குள்ளேயும் வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,040 ஓட்ஸ். ஸோ ரவீனா கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே போனால் சம மாதம் இருக்கும். ஏன்னா ரவீனா இது வரைக்கும் பெருசாக இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதேமாரி முன்னாடி வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் இதுவும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மணியோட கேமை கெடுக்கிறதுக்கு தான் இவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம், இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 40,270 ஓட்ஸ். ஸோ விக்ரம் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி விக்ரமோட அம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னன்னா, தம்பி நீ இப்படியே விளையாடுப்பா, எனக்கு தெரிஞ்சு நீ தான் டைட்டில் வின்னராக வரப்போகிறேன்ட்டாங்க. ஒரு வேளை குழந்தை வந்துட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னாங்களா? ஏன்னா அவர் வந்துட்டு எல்லா கேமரா முன்னாடியும் ஸ்டார்டிங்கில் போய் சொல்லிட்டு இருப்பார், இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு. அந்த மாதிரி நினச்சி சரி பையன் வந்துட்டு வரும்போது வருத்தப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கும் பொய் இருக்குன்னு தெரியல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் டபுள் விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் விசித்ராக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்களை ஏற்பாடு பண்ணப்பட்டதுன்றும் சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனாக யார் போகணும், டபுள் எவிக்ஷனாக யார் போகணும், ட்ரிபிள் எவிக்ஷன் வேணுமா? மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.